ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து கியூ ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்களில் முடியும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சவா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, பி மற்றும் கியூ 2 பேர் இருக்காங்க. பி ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு அவருக்கு 12 நாட்கள் ஆகுது. கியூ அதே வேலையை கியூட்ட கொடுத்தோம்னா அவருக்கு 15 நாட்கள் இருக்குது. இந்த ஒரு வேலைன்னு சொல்கிறாங்களே, அந்த வேலை என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேலையை கண்டுபிடிக்கிறது கொடுத்துருக்க நாட்கள் 2க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 12, 15 இது 2க்கும் எல்சிஎம் எடுங்க. 3 எடுத்தோம்னா இங்கே 4, 5 இதுக்கு மேலே காமன் நம்பர்ஸ் வராது, மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 4 12, 12 5 60. இந்த எல்சிஎம் 60 இதுதான் வேலைங்கிறது இங்கே புரியணுங்கிறதுக்காக இங்கே 60 பொம்மை செய்யணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 60 பொம்மை செய்ய சொல்லி பீட்டை கொடுத்தோம்னா 12 நாட்கள் எடுத்துக்கிறாரு. அதே 60 பொம்மையை கியூட்டை கொடுத்து செய்ய சொன்னோம்னா 15 நாட்கள் எடுத்துக்கிறாரு. இதான் இதனுடைய மீனிங். இந்த மீனிங் நல்லா புரிஞ்சுக்கிறணும். இப்போ இந்த நாட்கள் வச்சு நம்மளால் இந்த சம்ம செய்ய முடியாது. இப்போ ஒவ்வொருத்தருடைய திறமை எவ்வளவு, பி எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்வார், கியூ எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்வாருங்கிற கண்டுபிடிக்கணும். அதுதான் திறமை அல்லது திறன் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 12 நாளில் 60 பொம்மை செய்கிறார் அப்படின்னா ஒரு நாளில் அவர் எவ்வளோ பொம்மை செய்வார்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு அப்போ 60/12 இது ஈக்குவல் டு 5. அப்போ ஒரு பி ஒரு நாளைக்கு 5 பொம்மை செய்வார். அப்போ பி ஒரு நாளைக்கு செய்கிற பொம்மை 5 பொம்மை ஒரு நாளுக்கு. இது ஒரு நாளுக்கு. இது கியூ கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். அதே தான் 15 நாளுக்கு 60 பொம்மைனா ஒரு நாளுக்கு பாருங்கள். அப்போ 60/15 இது ஈக்குவல் டு 4. அப்போ கியூ 4 பொம்மை செய்வார். 4 பொம்மை ஒரு நாளைக்கு செய்வார். ஒரு நாளைக்கு பி 5 பொம்மை செய்கிறாரு, ஸ்பீடாக வேலை செய்கிறாரு. கியூ ஒரு நாளைக்கு 4 பொம்மை தான் செய்கிறாரு. இதுதான் எங்களோட திறன், அதாவது திறமைன்னு சொல்கிறாங்க. இந்த இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, இது புரியணுங்கிறதுக்காக செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை PQ எழுதிக்கோங்க. என்ன நாட்கள் கொடுத்துருக்காங்க? 12, 15 இது 2க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் 60. இந்த 60 மேலே போட்டு டிவைட் பண்ணிடுங்க. இதுக்கு டிவைட் பண்ணால் 5, இதுக்கு டிவைட் பண்ணால் 4. இப்போ பி ஒரு நாளைக்கு 5 பொம்மை, கியூ ஒரு நாளைக்கு 4 பொம்மை அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. இப்போ கொஸ்டினை கவனிங்க. இப்போ ஒரு வேலை செய்கிறாங்க. அதாவது ஒரு வேலைங்கிறது 60 பொம்மை செய்யணும். 60ங்கிறது நம்ம எல்சிஎம் எடுத்த 60 பொம்மையை செய்யணும். இந்த 60 பொம்மையை ஃபஸ்ட்டு பி தொடங்குறாரு. பி தனியாக தொடங்குறாரு, அவர் மட்டும் தொடங்குறாரு. ஒரு 3 டேஸ் அவர் வேலை செஞ்சுருக்காரு. எத்தனை டேஸ்னால் 3 டேஸ் அவர் வேலை செய்கிறாரு. 3 டேஸ் 3 நாள் கழித்து யார் வர்றாங்கன்னா கியூ அவரோட இணைந்தார்னா அவரோட சேர்றாரு ப்ளஸ். அப்போ ஏற்கனவே பி இருந்தார், இவர் கூட பி சேர்க்குறார். மீதி நாட்கள்லாம் பியும் கியூவும் சேர்ந்து இந்த 60 பொம்மையை முடிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே எவ்வளோ முடித்தாங்க, இங்கே எத்தனை பொம்மை முடித்தாங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஏன்னா பியோட திறமை, பி ஒரு நாளைக்கு 5 பொம்மை தான் செய்வார். ஒரு நாளைக்கு 5 பொம்மைன்னா 3 நாளைக்கு பார்த்தோம்னா 15 பொம்மை இவர் செஞ்சுருப்பார். பி அப்போ ஃபஸ்ட்டு 3 டேஸில் இங்கே வரைக்கும் எழுதலாம். ஃபஸ்ட்டு 3 டேஸில் 15 பொம்மை செஞ்சாச்சு. அப்போ மீதி பொம்மை பார்க்கணும். மொத்த பொம்மை 60, இங்கே 15 பொம்மை 3 நாளைக்கு செஞ்சாச்சு. மீதி பொம்மை எவ்வளவு? 60லேருந்து 15 மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா 45 பொம்மை மீதி நாட்களில் செஞ்சுருக்காங்க. இந்த 45 பொம்மையை யாரெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா பியும் கியூவும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்போ பி ஒரு நாளைக்கு எத்தனை பொம்மை செய்வார்? அவருக்கு திறமை 5 பொம்மை செய்யக்கூடிய ஃபாஸ்ட் இருக்குது. கியூ ஒரு நாளைக்கு 4 பொம்மை தான் செய்வார். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 9 பொம்மை செஞ்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 9 பொம்மைனா 45 பொம்மையை செய்ய எத்தனை நாட்கள் பார்க்கணும். அதாவது 9 பொம்மை செய்ய ஒரு நாள்னா 45 பொம்மை செய்ய எத்தனை நாட்கள்னு பார்க்கணும். நம்ம போய் 9 × 45 இதை அடித்து கொடுங்க. இதை அடித்து கொடுத்தோம்னா 5 கிடைக்கிது. அப்போ இந்த 45 பொம்மையை பியும் கியூவும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிச்சிருக்காங்கன்னா 5 நாட்களில் முடிச்சிருக்காங்க. 5 டேஸில் முடிச்சிருக்காங்க. இது மொத்த பொம்மை செய்யணும். 45 பொம்மைக்கு தான் 5 டேஸு, இந்த 15 பொம்மைக்கு 3 டேஸு, இந்த 3 டேஸ். அப்போ அவங்க டோட்டலாக இந்த 60 பொம்மையை முடிக்கணும் அப்படின்னா இந்த 2 நாட்களையும் ஆட் பண்ணிக்கணும். 3 டேஸ் + 5 டேஸ் 8 டேஸ்னு ஆன்சர் கிடைக்கும். இது கொஸ்டின் பேப்பரில் ஈஸியாக செஞ்சிடலாம். அதாவது நாட்கள் 2 பேர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட நாட்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ நாட்கள் கொடுத்தா வேலையை கண்டுபிடிக்கணும். இந்த வேலை எல்சிஎம் தான் இவங்களோட வேலை. 12க்கும் 15க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60. 60ங்கிறது டோட்டல் ஒர்க்கு. 60 பொம்மை. இந்த 60 பொம்மையை
இந்த 12க்கு மேலேயும் 15க்கு மேலேயும் போட்டுக்கோங்க. அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா பி வந்து 60 பொம்மையை 12 நாட்களில் முடிப்பார். அப்போ இதுக்கு அடித்து கொடுத்தீங்கன்னா 5. அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு 5 பொம்மை செய்வார். இதுக்கு மீனிங் Q வந்து 15 நாட்களில் 60 பொம்மை செய்வார். அப்போ ஒரு நாளைக்கு அடித்து கொடுத்தீங்கன்னா 4, ஒரு நாளைக்கு 4. பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கி பிறகு 3 நாட்கள் கழித்து, அப்போ 3 நாட்கள் வரைக்கும் பி மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கார். பி ஒரு நாளைக்கு இது பி இது Q. பி ஒரு நாளைக்கு 5 பொம்மை செய்வார். அப்போ 3 நாளைக்கு 3 15 பொம்மை செஞ்சுருக்காரு. கழித்து அப்போ 3 நாட்கள் கழித்து தான். அப்போ மொத்த பொம்மை 60. 3 நாளைக்கு வரைக்கும் 15 பொம்மை செஞ்சுட்டாங்க. மீதி இருக்கிறது 45. இந்த 45 பொம்மையை தான் Q ஆனவர் அவருடன் சேர்ந்துன்னா ப்ளஸ்ஸு Q பண்ணி Qவோட போய் பியும் கியூவும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இந்த 45 பொம்மையை செய்கிறாங்க. பி ஒரு நாளைக்கு எத்தனை பொம்மை செய்வார்? 5 பொம்மை. Q ஒரு நாளைக்கு 4 பொம்மை. 5 + 4 9. இந்த 9 பொம்மையை 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. இப்போ எத்தனை நாளைக்கு செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 2 டிவைட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 9 பொம்மை, 45 பொம்மையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகுது? 5 நாட்கள் ஆகுது. இவங்க கொஸ்டின் கேட்குறது வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது. அப்போ ஃபஸ்ட்டு பி மட்டும் செஞ்சார், அடுத்து பி + Qவும் சேர்ந்து செஞ்சார். பி மட்டும் செஞ்சது 3 டேஸு, பி + Q செஞ்சது 5 டேஸு. ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா 8 டேஸ்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.